இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மே மாதம் தொழிலாளர் தினம் என்று எல்லாராலும் போற்றப்படுகிற ஒரு மாதம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, மே மாதம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீங்கள் செய்கிற தொழிலை, நீங்கள் செய்கிற வேலை எதுவாயிருந்தாலும் அதை ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ண போகிறார். அமேன் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 2025 வருடம் மே மாதம். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் இன்றும் கூட மே மாதம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை குறித்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய அன்பு மகளோடே சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்குமாற தேவன், தம்மில் ஆணையிட்ட தேவன், எவ்வளவும் பொய் உரையாத தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோவின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவர் தேடுவோரின் தேவன், அவர் நம்புவோரின் தேவன், அவர் ஜெபம் கேட்கும் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் தேடுவோரின் தேவன், அவர் நம்புவோரின் தேவன், அவர் ஜெபம் கேட்கும் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2025 வருடம் மே மாதம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. நாம் மறுபடியுமா இந்த பாடலை சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்குமாற தேவன், தம்மில் ஆணையிட்ட தேவன், எவ்வளவும் பொய்யுரையாத தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன்,
அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவர் தேடுவோரின் தேவன், அவர் நம்புவோரின் தேவன், அவர் ஜெபம் கேட்கும் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் தேடுவோரின் தேவன், அவர் நம்புவோரின் தேவன், அவர் ஜெபம் கேட்கும் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து கண்களை மூடி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாமா? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக, இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. அப்பிரோஜனமான அடிமை என்னால் ஒன்றும் கூடாத ராஜா, ஆனால் மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கொடுமப்பா. உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கர்த்தர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக உடைய சமூகத்திலே வந்திருக்கிற உடைய அன்பு மகளுக்கு நீர் கொடுத்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை தந்து உமது மகளுடைய வாயோடு வாயாயிருந்து நீங்களே பேசி செய்தி வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி ராஜாதி ராஜாவே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மே மாதம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம். நாம் எல்லாரும் வேதத்தை திறந்து இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் இல்லையா? 2025ஆம் வருடம் மே மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? வானத்தின் பலகணிகளை திறந்து, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். அதுல கூடுதல் பிளஸ் என்னன்னா, அந்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததி சந்ததியாய் நிலைத்திருக்க போகிறது. ஆமென், அல்லேலூயா. சிலர் சொல்வார்கள், எவ்வளவோ வருமானம் வந்தது, ஆனால் அந்த வருமானம் எங்கே போச்சுன்னே தெரியவில்லை, வரவுக்கு மிஞ்சி செலவு, எல்லாமே செலவழிந்து போய்விட்டது என்று. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம். தேவையில்லாத செலவுகள் வந்து உங்கள் வருமானம் அனைத்தும் செலவிழந்து போகும்படியாய் ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்காது. நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார், அந்த ஆசீர்வாதங்கள் சந்ததி சந்ததியாய் பெருக வேண்டும் என்றார், இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா பாவிகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்களா என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே துர்க்குணமுள்ள அநேக பாவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திராது. மத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இயேசு மகாராஜாவை பிசாசு சோதிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அவரை மிக உயரமான ஒரு மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் அவைகளின் ஐஸ்வர்யங்களையும் அவருக்கு காண்பித்து, நீர் அந்த சாத்தானை, நம் தேவனால் காலின் கீழ் நசுக்கப்பட்ட அந்த சாத்தானை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டால் இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த ஆசீர்வாதத்தை உமக்கு தருவேன் என்று சாத்தான் இயேசுவிடமே வந்து சொல்கிறான். ஆனால் இயேசு மகாராஜா என்ன சொல்கிறார்? அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு அந்த சாத்தானை ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே முறியடிக்கிறார். ஓ பிசாசே, அப்பாலே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதத்திலே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேதத்தில் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அந்த சாத்தானை விரட்டினார். எதற்காக இந்த வேத வசனத்தை சொல்கிறேன் என்றால், சாத்தானுக்கு கூட இந்த உலகத்து ஐஸ்வர்யங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை கொஞ்சம் கொடுத்திருக்கிறார். பிசாசு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை மனிதர்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிலைத்திராது. துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் கையில ஆசீர்வாதங்களை கொடுத்தால் அவர்கள் துன்மார்க்கமாய் நடந்து அநேக பாவ வழிகளிலே அந்த ஐஸ்வர்யத்தை இழந்து விடுவார்கள். அதனால்தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். இந்த மே மாத வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று. அப்ப கர்த்தர் ஒரு நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். அப்படி நீதிமானை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் சந்ததி சந்ததியாய் நிலைத்திருக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் அந்த நீதிமானுடைய வாசஸ்தலத்திலே, அவன் வேலை செய்கிற இடத்திலே தங்கியிருக்கும் என்று. கண்மான தேவ ஜனமே, முதல்ல நாம் நோவாவை பார்க்கலாம். நோவாவை குறித்து கர்த்தர் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் நோவாவை நோக்கி, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்கிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும் அவன் நீதிமானாயிருந்தான். அப்படி அவன் நீதிமானாய் இருந்ததினால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? நோவாவின் காலத்திலே மனிதர்கள் பொல்லாத துர்க்குணமுள்ள பாவிகளாய் இருந்ததினால கர்த்தர் அவர்களை அழிக்க நினைக்கிறார். ஆனால் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லா துர்க்குணமுள்ள மனிதர்களையும் கர்த்தர் ஜல பிரளயத்தினால் அழிக்கிறார். அதிலே அநேகம் பேர் ஐஸ்வர்யவான்களாய் இருந்திருப்பார்கள். நிறைய பேர் வீடு, ஆஸ்தி, பொன், வெள்ளி என்று சேர்த்து குவித்து வைத்திருப்பார்கள். எல்லாமே அந்த ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாமே பெரிய வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகப்பட்டு விட்டது. என்னதான் துன்மார்க்கு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கூட அந்த ஆசீர்வாதங்கள் திடீரென்று ஒரு நாள் காணாமல் போய்விடும். எல்லா மனிதர்களையும் ஜல பிரளயத்தினால் அழித்த தேவன் நீதிமானாய் ஜீவித்த நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் மாத்திரம் ஒரு பேழைக்குள் வைத்து பாதுகாக்கிறார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அமேன், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நீதிமானாகிய நோவாவை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஐஸ்வர்யத்தை, செழிப்பை கொண்டு வருகிறது. அதனுடைய அவர் வேதனையை கூட்டவில்லை. அவன் ஜீவன் தப்பி பிழைத்துக்கொள்ள நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் அவர் ஒரு பேழைக்குள் வைத்து பாதுகாக்கிறார். எல்லா துன்மார்க்கர்களையும் எல்லா பாவிகளையும் ஜல பிரளயத்தினால் அழித்த தேவன் நீதிமானாய் ஜீவித்த நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் மாத்திரம் ஒரு பேழைக்குள் வைத்து பாதுகாக்கிறார். நீதிமானாய் இருந்ததினால நோவாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் அவனும் அவன் குடும்பத்தினரும் ஜீவன் தப்பி பிழைக்கும்படி ஆசீர்வதிக்கிறார்.
ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நோவாவுக்கு இந்த உலகத்து ஆசீர்வாதங்களோடு புத்திர சந்தானத்தையும் அருளி ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீங்களும் நீதிமான்களாய் ஜீவித்தால் பெரும் புயலோ பெரு வெள்ளமோ வந்தாலும் கூட கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் நோவாவை காப்பாற்றி அவன் சந்ததியையும் காப்பாற்றி ஆசீர்வதிக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே மனிதர்கள் சந்ததி சந்ததியாய் பெருகி இருக்க மாட்டார்கள். இரண்டாவது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, கீழ்ப்படிதல். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதத்திலே பாருங்கள், ஆசீர்வாதம் என்றாலே நாம் யாரை சொல்லுவோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இல்லையா? இவர்கள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் ஆசீர்வாதம் அல்ல, பல்கி பெருகிற ஆசீர்வாதம். அப்படிதான் கர்த்தர் நீதிமான்களாகி உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்கிறார். ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து? நீ உன் தேசத்தை விட்டு, உன் சொந்த பந்தங்களை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டுகிற தேசத்திற்கு போ என்று கட்டளையிடுகிறார். அப்படி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறான். எனக்கு வேலை இருக்கு, நான் எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணி கொண்டு பிறகு வருகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. உடனே தன் சொந்த தேசத்தை விட்டு கர்த்தர் காட்டின தேசத்திற்கு போகிறான். ஆபிரகாம் ஆடு மாடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாகத்தான் இருந்தான். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி அவனை ஆசீர்வதித்ததினால அவன் மகா பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறுகிறான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று ஆசீர்வதிக்கிறார். கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபை இஸ்ரவேல் என்று அழைத்து கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையான ஒரு கானான் தேசத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்லவா? வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் யோசேப்பு என்று சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறார். எதனால் இந்த பெரிய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு கிடைத்தது? கீழ்ப்படிதல். அவன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததுனால. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை தேடிக்கொண்டே இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த வேலைதான் கிடைக்க வேண்டும் என்று விரும்பலாம். சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் என் மகன் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஃபாரின் போய் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பலாம். நிறைய ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால்
முதல்ல நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நீங்கள் செபிக்கும் பொழுது, அது எந்த வேலையாய் இருந்தாலும், சிறு தொழிலாய் இருந்தாலும், நிச்சயம் நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து சேரும். அது நிரந்தரமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவருடைய மனைவியாக சாராளையும் கூட ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அங்கே சாராளை குறித்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மிகவும் வயது முதிர்ந்தவளாய் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத சாராளை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாய் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், ஒரு ஆண் குழந்தையை அவளுக்கு கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, அவள் இனிமேல் பெரிய பெரிய ஜாதிகளுக்கு தாயாக மாறப்போகிறாள். அது மாத்திரமல்ல, அந்த ஜாதிகளிலே அநேக ராஜாக்கள் உண்டாகும்படி சாராளுடைய வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கூட மழலை செல்வம்ங்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு அவை ஈடாகாது இல்லையா? ஆபிரகாம் எவ்வளவு பெரிய செல்வச்சீமானாய் இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு சொந்த குமாரன் இல்லையே என்ற ஆதங்கம் அவனுக்குள் இருந்தது. சாராளுக்கும் நிச்சயமாய் அந்த வேதனை இருந்திருக்கும். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆபிரகாமின் மனைவிக்கு அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே சாராள் ஈசாக்கை பெற்று மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாள். ஈசாக்கின் மூலமாய் ஒரு நித்திய ஆசீர்வாதம், நித்திய சுதந்திரம் ஆபிரகாமுக்கும் அவர் மனைவியாகிய சாராளுக்கும் கிடைத்தது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வயலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே வாசித்து பார்த்தால், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12-13 வசனங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஈசாக்கும் கூட கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் அவனை குடியேற சொன்ன தேசத்திலே போய் குடியேறிக்கிறான். அந்த தேசத்திலே அவன் விதை விதைக்கிறான். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்திலே அவன் எங்கே விதை விதைத்தானோ அந்த விளைச்சலின் மூலமாய் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். அதனாலே ஆபிரகாமை போல ஈசாக்கும் கூட பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறி வர வர விருத்தியடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறுகிறான். எனக்கர்மான தேவ ஜனமே, ஈசாக்கின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வயலை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால, 100 மடங்கு விளைச்சலை அவர் கொடுத்ததினால அவன் பெரிய பணக்காரனாய் மாறுகிறான். ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பல்கி பெறுகிற ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் பல்கும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். ரெகோபோத் உனக்கு உண்டு, இது முதல் ரெகோபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து
இருப்பேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். எனக்கன்பான தெய்வ ஜனமே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், மூன்றாவதாய் முதல்ல நீதிமானாய் இருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாய் நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். எதிரிகளை மன்னிக்கும் மனம். இங்கே ஈசாக்குடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் அவனுடைய எதிரிகள் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். அவன் வெட்டின இடங்களில் எல்லாம் நீரூற்று நன்றாக சுரந்து வந்தது. ஆனாலும் கூட அவனுடைய விரோதிகள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்று இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். அதனால் ஒரு துறவை விட்டு இன்னொரு துறவுன்னு சொல்லி ஈசாக்கும் அவன் வேலைக்காரரும் வெட்டுகிறார்கள். அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் அவர்கள் தூர்த்து போட்டது மாத்திரமல்ல, அந்த துறவுகளில் இருந்து ஊற்று போல் சுரந்த தண்ணீர் எல்லாம் தங்களுடையது என்று சொல்லி அந்த எதிரிகள் வாக்குவாதம் பண்ண தொடங்கினார்கள். ஆனாலும் கூட ஈசாக் அந்த எதிரிகளுடன் சண்டை போடாமல் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போய் அங்கே துறவுகளை தோண்டினான். அவர்களை மன்னிக்கிறதற்கு அவன் தயை பெருத்திருந்தான். அந்த எதிரிகளுடன் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்படி தூர்த்த துறவுகளிலே, கடைசியாய் தூர்த்த துறவிலே நல்ல நீரூற்று சுரந்ததினால ஈசாக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அப்பொழுது ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே சொல்கிறார், உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஈசாக்குக்கு நற்குணங்கள் நிறைந்திருந்ததினால, எதிரிகளை மன்னிக்கும் மனப்பக்குவம் அவனுக்கு இருந்ததினால கர்த்தர் அவனுடைய விளைச்சலை பெருக பண்ணி, அவன் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை எல்லாவற்றையும் பெருக பண்ணி அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு அடுத்து அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் தொழிலிலே, நீங்கள் வேலை பார்க்கும் இடங்களிலே, அல்லது நீங்கள் விவசாயம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால் உங்கள் வயலிலே அநேகம் பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். அநேக எதிரிகள் உங்களுக்கு இருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீங்கான காரியங்களை செய்தாலும் கூட நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு விரோதமாய் சண்டை போடாமல் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தி அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். அவர்கள் வெட்கி தலை குனியும்படியாய் அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் கூட நீங்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ ஜனமே, 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். நீதிமான்களாகிய உங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்க வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் உண்டு. அதிலே கொஞ்ச காரியங்களை குறித்து மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, முதல்ல நீங்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். 2வது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைய வேண்டும். 3வதாய் நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். 4வதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கடின உழைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே நன்றாக உழைத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எந்த தொழிலாய் இருந்தாலும் சரி, சிறு தொழிலாய் இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாய் இருந்தாலும் சரி, அது விவசாய தொழிலாய் இருந்தாலும் சரி, வெறும் ஆடு மேய்க்கிற தொழிலாய் இருந்தாலும் கூட அதிலே கடினமாய் நீங்கள் உழைக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படி நீங்கள் உழைக்கும் பொழுது அந்த கடின உழைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதோடு மாத்திரமல்ல, வேதத்தில் உள்ளபடி நீதிமான் பனை போல செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்ற வாக்குத்தத்தம் உங்கள் சிரசின் மேல் தங்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப கடின உழைப்பு என்ற உடனே நாம் யாக்கோபை குறித்து பார்க்கலாம். யாக்கோபை குறித்து பார்த்தீர்கள் என்றால் அவன் ஏசாவுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறான். தன்னுடைய சொந்த மாமனார் வீட்டிற்கு அவன் போகிறான். அங்கும் கூட அவன் ஆட்டு மந்தைகளை மேய்க்கிறவனாய் தான் இருக்கிறான். கடினமாய் உண்மையாய் உழைக்கிறான். அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 31வது அதிகாரம் 40வது வசனத்திலே, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று சொல்கிறான்.
ஆதியாகமம். எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? அநேக வசனங்கள் ஆதியாகமத்திலிருந்து தான் இந்த செய்திக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 40வது வசனம். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, விதமாய் பாடுபட்டேன் என்று சொல்கிறான். இங்கே யாக்கோபு அவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறான். அப்படி மேய்க்கிற வேளையிலே அவன் அந்த ஆடுகளை இரவு பகல் பாராமல் வெயிலான நேரங்களிலும் கூட அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி அந்த ஆடுகளுக்கு நல்ல தீவனங்களை போட்டு அருமையாய் பாதுகாக்கிறான். இரவிலும் கூட அந்த ஆடுகளை மிருகங்கள் பிரி போடாதபடிக்கு, மனிதர்கள் களவாடி கொண்டு போகாதபடிக்கு அவன் இரவிலே நடுங்குகிற குளிரிலும் கூட அந்த ஆடுகளை அவன் பாதுகாக்கிறான். அதனால் அவன் சரீரம் ரொம்ப பலகீனமாகிறது. தூக்கமும் கண்களுக்கு தூரமாயிருந்தது. அவன் நிம்மதியாய் தூங்கின நாட்கள் குறைவாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டுதான் அந்த ஆட்டு மந்தையை அவன் மேய்க்கிறான். இரவு பகல் பாராமல் கடினமாய் உழைக்கிறான். அதன் பலன் அவனுடைய மந்தை பெருகுகிறது. அவனுடைய கடின உழைப்பை பார்த்து கத்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதனால் அவன் திரள் மந்தைகளுக்கு சொந்தக்காரனாகிறான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்திலே யாக்கோபு சொல்கிறான், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று. கையில் வெறும் கோலோடு அந்த யாக்கோபை கத்தர் ஆசீர்வதித்ததினால அவன் பல்கி பெருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் போராடி ஜெயித்ததை பார்த்து கத்தர் அவனை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபாய் வந்த அவன் இஸ்ரவேல் என்று கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அமேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. மறுபடியுமா இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. அருமையாய் கத்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி அவனை ஆசீர்வதிக்கிறார்? நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பரவுவாய் என்று. அவ்வளோ பெரிய விஸ்தாரமான ஆசீர்வாதம். உன்னை மாத்திரமல்ல, உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த மே மாதம் நம் தேவாதி தேவனாகிய கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சும்மா அல்ல. உங்களுக்கு மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அமேன். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யாக்கோபை நம் தேவாதி தேவனாகிய கத்தர் இஸ்ரவேல் என்று அழைத்து ஆசீர்வதிக்கிறார். கத்தர் அவனை ஆசீர்வதித்தபடியே இஸ்ரேல் தேசம் இப்பொழுது தனித்து கம்பீரமாய் நிற்கிறது. அந்த தேசத்தை எதிர்த்து நின்று மேற்கொள்ளும் அதிகாரத்தை கத்தர் யாருக்கும் கொடுக்கவில்லை. அமேன். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, ஆபிரகாமின் சந்ததி விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆபிரகாமின் சந்ததியில் இருந்துதான் இஸ்ரேல் ஜனங்கள் தோன்றுகிறார்கள். அமேன். அல்லேலூயா. கத்தருக்கு பிரியமான இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று கத்தர் ஆசீர்வதித்த ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததியான யாக்கோபிடமிருந்து இஸ்ரவேலிடமிருந்து தோன்றுகிறது. அமேன். அல்லேலூயா. இரக்கன்பான தேவ ஜனமே, நீங்க பெரிய பெரிய பணக்காரர்களை குறித்து பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருந்தேன், நான் குப்பைகள் பொறுக்கி கொண்டிருந்தேன், சின்ன தொழிலை ஆரம்பித்தேன், கடினமாய் உழைத்தேன், அதனால் இவ்வளோ பெரிய பணக்காரனாய் நான் உயர்ந்து நிற்கிறேன் என்று சொல்வதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அநேகம் பேரை நீங்கள் நேரடியாகவே பார்த்திருப்பீர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டவர்களாய் இருப்பார்கள், ஆனாலும் கடினமாய் உழைப்பார்கள். கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுனால அவர்கள் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களாய் மாறுவார்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கொட்டார்.
நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தினால் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்தான் நிலைத்திருக்கும். கவலைகள், துன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறவன், பரிசுத்த பாதையில் நடக்கிறவன். ஆமென். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எனக்கு ஒன்றுமில்லையே, நான் சாதாரணமான மேய்ப்பன் என்று புலம்புகிறீர்களா? உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். உங்கள் வெறுமையான களஞ்சியங்கள் நிரம்பி வழியப் போகிறது. எப்பொழுது இதெல்லாம் நடக்கும்? நீங்களும் யாக்கோபை போல கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து கடினமாய் உழைக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். சோர்ந்து போகாதீர்கள் எனக்கன்பான தேவ ஜனமே. யாக்கோபு அவன் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அவன் கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு கோல் தான் இருந்தது. ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை, விடாமுயற்சியோடு போராடினான். முடிவில் கர்த்தரிடமிருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பல்கி பெருகின மந்தைகளுக்கு மேய்ப்பனாகவும் இஸ்ரவேல் சந்ததிக்கு தகப்பனாகவும் மாறினான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? அதை போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஞானம், பரிசுத்த ஜீவியம், கர்த்தரிடம் பக்தி, வைராக்கியம் அவசியம். யோசேப்பு இதற்கு அருமையான ஒரு உதாரணம். ஆபிரகாமின் சந்ததியில் வந்த யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு ஒரு குழியில் தூக்கி எறியப்பட்டவன். அவனை கொலை செய்யும்படி அவனுடைய சகோதரர்களை நினைத்தார்கள். 20 வெள்ளிக்காசுக்காக தன் சொந்த சகோதரரால் இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டவன் யோசேப்பு. எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படி எல்லாராலும் புறம்பே தள்ளப்பட்ட அந்த யோசேப்பை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தன் தகப்பனை தவிர எல்லா சகோதரராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் அரவணைத்ததோடு மாத்திரமல்ல, அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்கிற அருமையான ஒரு ஞானம். யோசேப்பை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க காரணம் அவனுடைய பரிசுத்த ஜீவியம். எத்தனையோ முறை அவனை பாவம் செய்யும்படி அவனுடைய எஜமானுடைய மனைவியை தூண்டின பொழுது அவன் அந்த பொல்லாப்பை செய்யாதபடிக்கு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அதனால் எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரிகளுக்கும் இல்லாத ஞானத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்தினால் அவன் பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொன்னான். அவனுக்கு கர்த்தர் அருளின ஞானத்தை பார்த்து வியந்து பார்வோன் அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினான். இது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இதனால் யோசேப்பின் கீர்த்தி எகிப்து தேசம் எங்கும் பரவியது. ஆனாலும் அவன் பெருமைப்படாமல் தன்னை கொலை செய்ய நினைத்த தன் சகோதரர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் பஞ்ச காலத்திலும் போஷித்தான். இதுதான் யோசேப்பினுடைய நற்குணம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கொட்டார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் என்று வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட உங்கள் உடன் பிறந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். அதனால் உங்கள் உற்றார் உறவினர்கள் ஒரு தப்பும் செய்யாத உங்களை குறை சொல்லலாம். கலக்காதீர்கள். பூமியின் நியாயாதிபதி எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன், யோசேப்பின் ஆசீர்வாதத்தை முன்குறித்த தேவன், பாடுகளின் ஊடாய் அவனை நடத்தினாலும் கூட அவனுக்கென்று ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 43, 44வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால்
ஆதியாகமம் 41 43 44 வசனங்களை வாசித்து பார்த்தால், பார்வோன் தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எகிப்தியர் இஸ்ரவேலருக்கு அருவருப்பானவர்கள், அதுபோல இஸ்ரேல் ஜனங்களும் கூட எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். அந்த எகிப்து தேசத்தின் அதிகாரியான பார்வோன் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களை யோசேப்புக்கு முன்பாக தண்டனிட்டு பணியும்படி செய்து அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றுகிறான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் மாறுகிறான் என்றால் அது லேசான காரியமல்ல, மனுஷரால் செய்யக்கூடிய காரியமல்ல. ஆனால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை உயர்த்துகிறார். அவனுடைய பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை பார்த்து, அவன் பக்தி வைராக்கியத்தை பார்த்து கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார் என்றால் அந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனை கொல்ல நினைத்த அவனுடைய சகோதரர்களே அவன் முன்பாக தலைவணிந்து குனிந்து வணங்கும்படி கர்த்தர் செய்கிறார். இவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? அதுபோலதான் உங்களுக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை இந்த மாதம் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். இதற்காக இந்த ஆசீர்வாதங்கள் யோசேப்புக்கு கர்த்தர் வைத்திருந்தார். அவனுடைய நற்குணங்களுக்காக அவனை கொல்ல நினைத்த சகோதரர்களையும் மன்னித்து பஞ்ச காலத்திலும் அவர்களை போஷித்தான். கர்த்தர் மேல் அவனுக்குள்ள பக்தி வைராக்கியத்தை பார்த்து ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4, 5, 6, 7, 8வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யோசேப்பை குறித்து அருமையாய் தெளிவாய் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 45வது அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4, 5, 6, 7, 8 வசனங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று யோசேப்பு சொல்கிறான். நிறைய வசனங்கள். ஆனாலும் கூட இங்கே யோசேப்புடைய நற்குணங்களை அருமையாய் நீங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கிடைத்துவிட்டது என்றால் முதலில் அவன் என்ன செய்வான்? தன்னை கொல்ல நினைத்தவர்களை, தனக்கு விரோதமாய் எழும்பி நின்றவர்களை, தனக்கு அதிக கேடு உண்டாக்கினவர்களை பழிவாங்க நினைப்பான். அவன் கையில் அதிகாரம் கிடைத்து விட்டதுனால முதலே அவர்களை பழிவாங்க நினைப்பான். அவர்கள் மேல் பொய்க்கேசு போட்டு அவர்களை சிறைச்சாலையில் அடைப்பான். அல்லது வீணான பழிகளை சுமத்தி அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை எழுப்புவான். ஆனால் இங்கே யோசேப்பு அப்படி செய்யவில்லை. தன்னை கொலை செய்ய நினைத்த தன் சகோதரர்களை மன்னிக்கிறான். பஞ்ச காலத்தில் அவர்கள் மடிந்து போகட்டும் என்று அவன் நினைக்கவில்லை. நான் உங்களையும் பாதுகாப்பேன், உங்கள் வம்சத்தையும் நான் பாதுகாப்பேன், உங்கள் சந்ததிகளையும் நான் பாதுகாப்பேன் என்று தன்னுடைய சொந்த சகோதரர்களை பார்த்து தன்னை கொலை செய்ய நினைத்த, தன்மேல் வீண்பழி சுமத்தின சகோதரர்களை பார்த்தவன் சொல்கிறான், அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் தான் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக மாற்றினார். எதற்காக? பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காக என்று யோசேப்பு சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதுபோல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் சகோதரரை பழி வாங்கக்கூடாது, உங்கள் எதிரிகளை பழி வாங்கக்கூடாது.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்ப நீங்க நினைக்கலாம், இவ வேற கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மே மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம் என்று சொல்வதை விட்டுவிட்டு நிறைய காரியங்களை சொல்கிறாளே என்று. நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்வதை நான் சொல்கிறேன். வாக்குத்தத்த வசனம் என்ன? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அதாவது கர்த்தர் ஒரு நீதிமானை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் அழிவில்லாமல் நிலைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதல்ல நீங்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாய் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாய் எதிரிகளை மன்னித்து மறைக்கிற நல்ல நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாய் கடின உழைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஐந்தாவதாய் ஞானத்தோடு நடக்க பரிசுத்த ஜீவியத்தை ஜீவித்து நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அமேன். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீதிமான்களாகிய உங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அமேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஏன் இப்படி கட்டளைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஊதாரி மைந்தனுக்கு கொடுக்க மாட்டான். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற தன் மகனுக்கு தன்னுடைய சொத்தை ஒருவன் கொடுத்தால் அவன் அந்த ஆஸ்தியை துன்மார்க்கமாய் ஜீவித்து எல்லாவற்றையும் கொஞ்ச நாட்களிலே அழித்து போட்டு விடுவான். அதனால் அவன் தன்னுடைய பிள்ளைகளிலே நற்குணங்கள் நிறைந்த மகனுக்கு மாத்திரம் தான் உழைத்து சம்பாதித்த தன் சொத்துக்களை கொடுக்க விரும்புவான். கர்த்தரும் கூட லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொன்னபடி கெட்ட குமாரனை குறித்து சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளைய மகன் தகப்பனை பார்த்து, தகப்பனே, ஆஸ்தியை பிரித்து எனக்குரிய பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான். தகப்பனும் கூட அந்த ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கிறான். என்ன நடந்தது? லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். லூக்கா 15:13வது வசனம். வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? தகப்பன் சம்பாதித்த ஆஸ்தியை, தனக்கு கொடுத்த பங்கு எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் ஜீவித்து எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டு சாப்பிடக்கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். பன்றிக்கு போடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. பசியாயிருந்த நேரத்திலே அந்த தவிட்டை சாப்பிட்டாவது பசியை ஆற்றலாம் என்று அவன் நினைத்தால் அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் எந்த ஒரு மனிதனும் பல்லாங்கனுக்கு தன்னுடைய ஆஸ்தியை கொடுக்க மாட்டான். ஒரு சாதாரண மனிதனே அப்படி செய்கிறான் என்றால், நம் பரம தகப்பன் ஐஸ்வர்ய சம்பனர் தாம் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாய் ஜீவித்து அழித்து விடக்கூடாது என்றுதான் அவர் நினைப்பார். அதனால்தான் அவர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அநேக காரியங்களை, அநேக கட்டளைகளை அவர் கொடுக்கிறார். அதிலே அந்த 5 கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமாய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் சந்ததி சந்ததியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சங்கீதம் 112 1, 2, 3வது வேத வசனங்களை வாசிக்கலாமா? சங்கீதம் 112 1, 2, 3. நீதிமான்களுக்கு வரும் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்களும் கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் மாற்றி ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? விசுவாசத்தோடு கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன்.
வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நம் கண்களை மூடி பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளை நோக்கி பாரும் தகப்பன், இந்த மாதம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவனப்பா. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் வாக்கு கொடுத்தீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. நீதிமான்களாய் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருடங்களாய் பஞ்சத்தை தவிர எதையும் அவர்கள் காணவில்லை ராஜா. இன்றைய நாளில் இருந்து கர்த்தர் பஞ்சத்தினால வாடுகிற நீதிமான்களை கண்ணோக்கி பாருங்க தகப்பன். அப்பா, உமது வலது கரத்தை நீட்டி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் அவர்களை ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உடைய அன்பு பிள்ளைகள் அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம். உமக்கு பிரியமாய் நடக்கிறதுனால இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுனால இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. சப்ஸ்கிரைபர்ஸையும் உடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணுகிறவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பெற்றோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, தமிழ்நாட்டில் பஞ்சத்தினால ஜனங்கள் வாடக்கூடாது தகப்பனே. ஏழைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வறியவனை தரையிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறான் சொன்ன தேவாதிபனை கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம். உடைய அன்பு பிள்ளைகள் மேல் உம்மை அறியாத ஜனங்கள் மேலும் நீட்டப்படட்டும் தகப்பனே. அவர்கள் உம்மையை அறிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.